இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ விஜயனோட எலெக்ஷன் கேம்பெயின் செப்டம்பர் 13th ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டிசம்பர் வரைக்கும் போவோம். ஸோ இப்போ எப்படி திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாரோ அதே இனிமேல்ட்டு டிசம்பர் வரைக்கும் எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே போய் மீட் பண்ண போகிறாரு. மெயினாக திருச்சிக்குலேருந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாருன்றது கரெக்டாக சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம டாக்டர் எம்ஜிஆரும் அவரோட எலெக்ஷனை டூரை ஸ்டார்ட் பண்ணப்போ, பொலிட்டிக்கல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணப்போ திருச்சியிலேருந்து தான் பண்ணார். அதே வே தான் இப்போ நம்ம விஜயண்ணா எடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, விஜயண்ணாவோட நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க. எப்படின்னா மைக் ஒர்க் ஆகலை, அப்புறம் கரண்ட் கட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கவர்மெண்ட் வேணும்னு, இந்த ஒரு மனுஷனை பார்த்து பயந்து. ஸோ அப்படி இருக்கிறப்போ விஜயண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிக்கே படிப்பு, ஃபார்மர்ஸ், மெடிக்கல், எலக்ட்ரிசிட்டி, ஃபீமேல்ஸ்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், எங்களால் என்ன முடியுமோ அதுதான் நாங்கள் பண்ணுவோம், பொய்யான ப்ராமிசஸ் தர மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னும் நிறையா குற்றச்சாட்டுமே போட்டிருக்காரு. நம்மளுக்குமே இருக்கும். ஏன்னா எஜுகேஷன் லோன் டிஎம்கே ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க, பண்ணலை. அப்புறம் எவ்ரி உமன் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு மாதம் 1000 ரூபாய் தரோன்ற மாதிரிலாம் நிறையா கதையெல்லாம் விட்டாங்க, அதுவும் தரல. அப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு நிறையா ஹெல்ப் பண்ண போகிறோம், அது இதுன்னு நாங்கள் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு நேற்று பப்ளிக்காக ஓப்பனாக காட்டியிருக்காரு. பார்ப்போம் டிஎம்கே இதுக்கு என்ன ரிப்ளை வச்சுருக்காங்கன்றத. ஸோ உங்களுக்கு என்ன தாட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.